கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதற்கு நமக்கு நிறைய காரியங்கள் சொல்கிறோம். வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார் அப்படிங்கிறோம். அதான் ஏற்கனவே நாம் சொல்லியிருப்போம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவதற்கு 7 காரியங்கள், எனக்கு தெரிஞ்சு வேதத்தில் 7 காரியங்கள், 7 ஸ்டாண்டர்ட் இருக்குது கர்த்தர் நம்ம கூட பேசுறதுக்கு. அதாவது அதுதான் ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேவன் முகமுகமாய் பேசுவது. கர்த்தரோடு கூட இப்போ மோசே பேசினார்ல, இதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். அவர் சொல்கிறாரு, ஒரு சிநேகிதனோடு கூட பேசுகிறதை போல நான் என்ன செய்கிறேன், அவனோடு கூட பேசுகிறேன். இது டாப் மோஸ்ட், நம்பர் 1. இதை விட கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடையதான சத்தத்தை நாம் கேட்கிறோம். சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கும். அதாவது சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான், ஒரு அனுபவம் இருக்கிறது. அவருடைய சத்தம் இடி முழக்கத்தை போல எனக்கு கேட்டது அப்படின்லாம் இருக்கிறது. இது 2வது, இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் குறைவு அதில்.